தமிழக வெற்றிக் கழகத்தின் லயோலா மணி சமீபத்தில் தந்தி டிவி நடத்திய கருத்தரங்கத்தில் பேசியிருந்தார். அப்படி அவர் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டார். அதாவது 2026 மட்டும் இல்லை, 2021 திமுகவுக்கான எதிர்ப்பலைகள் அடிச்சுட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். 2026 மட்டும் கிடையாதுங்க, 2021 திமுகவுக்கான எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. அவருக்கு செந்தில்வேல் ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு. லயோலா மணி பேசும்போது 2021 திமுகவுக்கு எதிர்ப்பலை வீசுதுன்னு பேசுகிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் 2021 தேர்தலின் போது கருப்பு சிவப்பு சைக்கிளில் உங்கள் அண்ணன் எதுக்குப்பா திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி செந்தில்வேல் லயோலா மணிக்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காரு. 2021 திமுக எதிர்ப்பலை இருக்கிறது. 2021 திமுக எதிர்ப்பலை இருந்துச்சுன்னா உங்க தலைவர் எங்க சைக்கிள்ல போய் திமுகவுக்கு மறைமுகமாக வாக்கு கேட்டார். கருப்பு சிவப்பு சைக்கிள்ல ஆதரவு தெரிவிச்சார் அப்படிங்கிற மாதிரி அப்போ பல விஷயங்கள் பேசினாலும் கூட அதை அப்படியே மறந்துட்டாங்க. இருந்தாலும் சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா அதை மேடையிலே ஓப்பனா போட்டு விஜய் முன்னிலையிலே உடைச்சிட்டாரு. 2021 கருப்பு சிவப்பு சைக்கிளில் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாரே, உங்களுக்கு நன்றி கடன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுனா மேடையில் பேசியிருந்தார். அதனால் இப்போ மீண்டும் விஜயண்ணாவை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ விஜயண்ணாவோட மைண்ட் வாய்ஸ், டேய் நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானடா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ மீம்ஸ்லாம் நிறைய ஓடிட்டுருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.